ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தோட அப்டேட் நியூஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் குவைத்தில் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குவைத்தில் இருக்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குவைத்தில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 21,900 பேருக்கு எக்ஸிட் பர்மிட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸிட் பர்மிட்டு அப்படிங்கிறது இன்னையிலேருந்து அமலுக்கு வருது. அதாவது ஜூலை 1ஆம் தேதி, ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து இன்னையிலேருந்து எக்ஸிட் பர்மிட்டு அமலுக்கு வருது. வெளிநாட்டவர்களுக்கானது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 591 தெருக்களோட பேரை நம்பராக மாற்றிருக்காங்க. 5 தெரு, சாலைகள் எல்லாமே சொல்லலாம், ரோடு, இது எல்லாத்தையும் வந்து நேமாக இருந்ததை, பேராக இருந்ததை வந்து தெருவாக மாற்றிருக்காங்க. குவைத்தில் 6G நெட்வொர்க்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 Gbps வரைக்கும் இன்டர்நெட் ஸ்பீடு இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 கிராம் குவைத்தில் கோல்டோட ரேட் இன்றைக்கி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 கேரட்டு 32 தினார் 250 பில்ஸு, 22 கேரட்டு 29 தினார் 900 பில்ஸு. என் கடையில் வாங்க போயில கொஞ்சம் கூட குறைச்சிருக்கலாம். இந்த செய்கூலி சேதாரம் அந்த மாதிரியெல்லாம் பார்த்து வெயிலில், அதிக வெயிலில் நடந்து போயிட்டுருக்கையில் கேரளாவை சேர்ந்த பிருத்திவி அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்து அதுக்கப்புறமா ஆஸ்பத்திரிக்கு போய் சிகிச்சை பலனின்றி இறந்துருக்காரு. 3800 சாராய பாட்டில் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. மஹபுல்லா பகுதியில் பறிமுதல் பண்ணிவிட்டு நேபாள நாட்டை சேர்ந்த 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. கோடைக்காலம், பர்ஃபெக்டான கோடைக்காலம் அப்படிங்கிறது, ரொம்ப அதிகமான வெயில் உள்ள கோடைக்காலம் அப்படிங்கிறது குவைத்தில் ஜூலை 3ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. ஜூலை 3ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 13 நாளைக்கு இந்த வெயில் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் குவைத்தோட மற்ற அப்டேட் நியூஸில் சந்திக்கலாம். நன்றி.